மோதகம் ஏந்தி எப்போதும் மோட்சமளிக்கும் விநாயகரே உம்மை வணங்குகின்றேன். சந்திர பிறை அணிந்தவரும் அமைதியானவரை காப்பவரும் வலிமையற்றவருக்கு துணையானவரும் வணங்கியவர் குறை தீர்த்து காப்பவருமான விநாயகரே உம்மை வணங்குகின்றோம் என்று பொருள்படும்படி ஆதிசங்கரர் இயற்றிய கணேச பஞ்சரத்னத்திற்கு அழகான நடனத்தை வெளிப்படுத்தினார்கள். கணங்களுக்கெல்லாம் தலைவனான கணேசரை போற்றும் இந்த கணேச பஞ்சரத்னத்தை எவர் ஒருவர் தினமும் ஸ்ரீ கணபதியை தியானித்து கொண்டு பாராயணம் செய்கின்றாரோ அவர் குறையேதுமின்றி கல்வி, ஞானம், நன்மக்கள், அஷ்ட ஐஸ்வர்யங்களும் பெற்று நீண்ட ஆயுளுடன் வாழ்வர். ஆதிசங்கரின் கணேச பஞ்சரத்னத்திற்கு சிறப்பான நடனத்தை வெளிப்படுத்திய தேஜ்வந்தி மற்றும் சவித்ரா அவர்களுக்கு பாராட்டுகளும் வாழ்த்துகளும். வாழ்க்கையின் பல்வேறு மனோபாவங்களை வெளிப்படுத்தும் சிறப்பு பரதநாட்டியத்திற்கு உண்டு. பல தத்துவ கோட்பாடுகளையும் சிந்தனை போக்குகளையும் பரதத்தில் நடனமாடுபவர்கள் காட்டும் ஓர் உடல் அசைவும் முகபாவமும் தத்ரூபமாக நமக்கு எடுத்துக்காட்டும் கலைதான் பரதநாட்டிய கலை. அத்தனை சிறப்பு உண்டு இந்த அற்புதமான கலைக்கு. அடுத்து வருவது அலாரிப்பூ. இதற்கு தமிழில் மலர்தல் என்று பொருள். நடனமாடுபவர் தன் உடலை மலராக நினைத்து அதனை கடவுளுக்கு அர்ப்பணம் செய்வது போல அலாரிப்பூ அமைக்கப்பட்டுள்ளது. நம் கண்களுக்கு விருந்தாக அமைந்துள்ள திஸ்ரச்சாப்பு அலாரிப்பூ தற்போது மேடை வருகின்றது. Kita tak kati, kat